வணக்கம். இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணாங்குளம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் மாத பலன் வரிசை ஜூலை மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை வாரங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், உற்சாகம் பெருகும், மனக்கவலைகள் நீங்கும், சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை பெயர் உயரும். உங்களுக்கு வருமானம் போன மாதத்தை விட அந்த மாதம் கொஞ்சம் பெருகும். அந்த பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க, குடும்பத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகள் பேச்சு கேட்கலன்றீங்களா? ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு மாறி உங்களுக்கு குடும்ப தலைவர் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரும். குடும்ப பெண்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை, கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளோட ஒற்றுமையும், மாமனார் மாமியார் நாத்தனார் என்று குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஒரு ஒற்றுமை மேம்படும். ஈகோ விட்டுடுங்க. நீயா நானான்னு பெரிய ஆள் நிற்காதீங்க. குடும்பத்தில் விட்டுட்டீங்களாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் நல்லதும் நல்லதே நடக்கும். மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகளுக்கு சொல்கிற பேச்சு கேட்பார்கள். பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கும் தாய் வீடு சைடு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். எதிர்பார்த்தது நல்ல செய்தி கிடைக்கும். நல்ல ஒரு வருமானம் பெருகும். பேங்க் பேலன்ஸ் உயரும். கையிருப்பு காசு இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீர்கள். ஒரு பொருள், புதிய பொருள் வீட்டுக்கு வரும். நகையாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க. இடம் வாங்குகிற யோகம், ஃப்ளாட் வாங்குகிற யோகம்லாம் அந்த மாதம் அமோகமாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்களா கண்டிப்பாக அந்த மாதத்தில் வாங்கலாம். உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இணைக்கிறார்கள் 15ஆம் தேதி பிறகு. அப்படி இருக்கும்போது நண்பர்கள் மூலியமும் அப்பா மூலியமும் ஒரு ஆதரவு, பூர்வீக சொத்தில் இருந்த ஒரு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அப்பா சைடு ஏதாவது வர வேண்டியிருந்தாலும் கண்டிப்பாக அது வரும். நண்பர் மூலியமும் தாய்மாமா உறவுலையும் ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கிது. உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்க. ஒரு சின்ன தடைகள் வரும், காரிய தடைகள் அதெல்லாம் வரும். வருத்தப்படாதீங்க, போக போக சரியாகிவிடும். ஒரு தெய்வ பக்தி, தெய்வத்து மேலே ஒரு வெறுப்பு, என்ன எது நடந்தாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குது ஒரு வெறுப்பு இதெல்லாம் இருக்கும். அதனால் அதை வெறுக்காதீங்க. தெய்வப்பற்ற மேலும் அதிகப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக ஆகும்போது உங்களுக்கு சில தடைகள், குடும்பத்துக்கு கொஞ்சம் சிக்கல்லாம் தீரும். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்த போராட்டங்கள் கண்டிப்பாக விலகும். கடகராசி அன்பர்களுக்கு 7-8 பார்த்தோம்னா, அதாவது 8 ராகு பகவான் குரு பாயில் அமர்ந்திருப்பது, திடீர் யோகம், திடீர் ஒரு பண வரவு, திடீர் பொருள் வரவு இந்த மாதிரிலாம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் திடீர் பணவுக்கு ஒரு வீண் வரையும் செலவு வரும். திடீர் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ, இல்லை திடீர்னு ஒரு அவசர செலவோ எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் சமாளிக்க திறமையும் உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவன் கொடுப்பான். அதனால் கொஞ்சம் அதை சமாளிங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். முக்கியமாக கவனம் இருக்கணும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு அதாவது மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பது ஒரு வித தெய்வ குற்றம் கூட காட்டுது. அதாவது தெய்வ குற்றம்னா வேண்டுதல் வச்சுட்டு செய்யாமல் விட்டுட்டு ரொம்ப நாளாக போக முடியாமல் செய்ய முடியாமல் அவசரப்பட்டிருக்கீங்கள. அதனால் ஒரு சில தடைகள்லாம் இருக்குது. அந்த தடைகள் விலக அந்த தெய்வ குற்றத்தை போய் வேண்டுதலை நிவர்த்தி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு மிக 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 ஒரு நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் அந்த தெய்வ குற்றத்துக்கு இருந்து விடுதலை ஆகுங்க முதல்ல. இல்லை அட்லீஸ்ட் எது தெரியல அப்படின்னு நினச்சிங்களா கூட, என்ன வேண்டிக்கணுமோ தெரியலையே மறந்துட்டுமே இருந்தால் கூட ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. சூரத்தாங்க ஒன்று உடச்சிட்டு வாங்க.
அட்லீஸ்ட் அது தெய்வ குற்றங்கள் நிவர்த்தி ஆகும். உங்கள் ராசி தொழில் என்பது பார்த்தோம்னாக்கா ஒரு தடையில்லா முன்னேற்றம், தடையில்லா வருமானத்தை அதிகப்படுத்தி தான் கொடுக்கும். இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் தொழிலில் வளர்ச்சி, அமோக வளர்ச்சி, மேன்மை தரும். பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்தமாக சேர்த்தா இருந்தாலும் சரி, ஒரு விரிவுபடுத்துகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொழிலாளர்களாக ஒரு லாபம், அனுகூலம் இருக்குது. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க, வேறு அதாவது வாய் வழியாக சம்பாதிக்கிறது தொழில், வக்கீல், வாத்தியாருங்க, புரோக்கருங்க, இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறது. கான்ட்ராக்ட் பில்டிங் ஏஜென்ட் செய்கிறவங்களும், கான்ட்ராக்ட் பில்டிங் செய்கிறவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கான்ட்ராக்ட்லேருந்து செய்கிறவங்களும் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, தொழில் இன்னும் வரும்போது ஒரு புது புது தொழிலெலாம் செய்ய தொடங்கிறதுக்கு வாய்ப்பு காட்டுது. பிரான்ச் ஓப்பன் பண்ண வெளிநாடு, வெளி மாநிலம் என்று பிரான்ச்சை விரிவுபடுத்தலாம். பெரிய தொழிலதிபர்கள் கூட ஆகும். திடீர் ஒரு நல்ல பெயர், அதாவது உங்கள் செய்கிற தொழிலில் ஒரு தனித்திறமை வளர்த்து அது மூலம் ஒரு நல்ல ஒரு பெயர், ஒரு தொழில் அதிபர் என்ற பெயரோ, சிறந்த ஒரு உழைப்பாளி, ஒர்க்கர், எம்ப்ளாய், இப்படி ஒரு பெயர் வாங்குகிற யோகம்லாம் இந்த மாதத்தை காட்டுது. அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக லஞ்சம் வாங்கிறத தவிர்க்கவும். மேலதிகாரி சப்போர்ட்டு கூட வேலை செய்கிறவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கும். லஞ்சத்தை மட்டும் அவாய்டு பண்ணுங்கள். அரசாங்கத்தில் இன்னும் இடம் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதெல்லாம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் நடக்கப் போகிறது. அதாவது உங்களுடைய எதிர்காலம் உண்டான முயற்சி, ஸ்டெப் என்னமோ அது இந்த மாதம் எடுக்கலாம். திருமணம் பந்தம் கைகூடும். உங்கள் பெண்ணிலைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம். மாப்பிள்ளை அருமையான இடத்துல உங்கள் பொண்ணுக்கு வரும். அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை, நீங்கள் எதிர்பார்த்த மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பையனுக்கும் வேலைக்கு ரொம்ப பொண்ணு பையன் அமையும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் நிறைய சுபகாரியங்களுக்கு சென்று வர வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்கள் வீட்டில் பெண் பிள்ளை இருந்தாலும், ஒரு 10 வயசு பெண் பிள்ளை ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக பூப்பாடிய தருணம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது ஏஜ் அட்டன் செய்யும், கொஞ்சம் எச்சரிக்கை, கவனமாக இருங்கள். உங்களுடைய எதிர்பார்த்த, அதாவது நீங்கள் எதிர்பார்த்து உண்டு, உங்கள் மனதுக்குள் தெரியும் இந்த இதெல்லாம் நடக்கப் போகிறது, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது என்ன நடக்க போகுது முன்கூட்டியே உங்களுக்கு அந்த ஞான உதயம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு காட்டி கொடுப்பார் ஆண்டவன், இதனால் நடக்க போகுதுன்னு. நடக்க போகிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணும்போது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லும் அளவுக்கு இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது. லக்ஸுரி பயணம், ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்குது. வெளியூரோ, அதாவது ஒரு ஏசி பஸ்ஸில், ஏசி காரில், ஏசி ட்ரெயின்லையோ ஒரு ட்ராவல் பண்ணி லக்ஸுரி பயணம் மூலம் ஒரு நல்ல ஆதாயம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் எங்கும் உங்களுக்கு அருமையாக சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. நீங்களே எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏற்கனவே நீங்கள் மன உளைச்சலில், மன கஷ்டத்தில், தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுன்னு இருக்கிற நீங்கள் இந்த மாதம் வந்து சிறப்பாக ஒரு ஆரோக்கியத்தில் மேம்பட்டு உறக்கம் நல்லா வரும். கவலை வேண்டாம், மனக்கவலை விட்டு நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு மேன்மை தரும். அனைத்தும் நல்லபடியாக நடக்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.